ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் வீட்டில் இந்த ரசத்தை வச்சுட்டிங்கன்னா போதும், தெருவே வாசம் வர்ற அளவுக்கு ரொம்பவே வாசனையான பருப்பு ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரசம் நிறைய பேர்த்துக்கு நல்லா வைக்கவே வராது. இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதுங்க, சூப்பரான ரசம் நல்லா மணக்க மணக்க நம்மளும் செய்யலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு ரசத்துக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு தான். நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர், அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த அளவுக்கு வேக வச்சு குழச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதை ரெண்டையும் மட்டும் போட்டுட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அந்த இடி உரல் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட இடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நீங்கள் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக, அப்புறமா ஒரு 4-5 போல் கருவேப்பில், கூடவே பூண்டு ஒரு 7லேருந்து 8 பல் முழுசாக தோலோடவே சேர்த்துக்கோங்க. தோலோடு தான் சேர்க்கணும், தோலை நீக்கிட்டு சேர்க்குறத விட தோலோடு சேர்க்கும்போது தான் சுவை நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் பல்ஸில் போடுங்க. பல்ஸில் போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதத்தில் வரும். பாருங்கள், காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கண்டிப்பாக நைஸாகவும் போயிடக்கூடாது. அந்த பூண்டோட பல் அங்கங்கே 1-2 இருக்கணும். இப்போ அடுத்து தான் நம்ம ரசத்தை கலக்கிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேசின் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த தக்காளியெல்லாம் போட்டு கையிலேயே கரைக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம கையில் பிழியத்தான் போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் ஒரு 4-5 போல் கருவேப்பிலை கையில் கிள்ளி போட்டுருங்க. கூடவே மல்லித்தலை, நான் இன்றைக்கி நாட்டு மல்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன், அப்படியே அந்த ஸ்டெம்மோடவே சேர்த்து போட்டுருங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரெட் சில்லி பவுடர், இது காரத்துக்காக கிடையாது, ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே இந்த ரசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது இந்த ஸ்டேஜிலே நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளவு பார்க்க தெரியலனா கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நம்ம இதில் சேர்த்து இப்படியே கரைச்சி விட போகிறோம். புளி தண்ணி மட்டும் சேர்க்க போகிறதில்ல, அந்த சக்கையோடவே அப்படியே நம்ம இதில் கரைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இதை பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கை வலிக்கிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த தக்காளியிலேருந்து அந்த சாரெல்லாம், அந்த சதையெல்லாம் வெளியே வர அளவுக்கு, அதே மாதிரி அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதிலேருந்து அந்த ஃப்ளேவர்லாம் அந்த ரசத்தில் இறங்குற மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, அதில் பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. மிச்ச பாதியை நம்ம எண்ணெயில் தாளிக்க போகிறோம். பாதியை நல்லா சேர்த்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ரசம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கனாலும் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யில் கூட சில பேர் தாளிப்பாங்க, அப்படியும் வேணாலும் தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் மட்டும் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2-3 போல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. அப்புறம் அந்த மிச்சம் வச்சுருக்கிற அந்த கிரவுண்டட் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதையும் இந்த டைமில் போட்டுட்டு நல்லா அதிலேருந்து ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரசத்தை உள்ளே ஊற்றிடலாம். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. அப்போ ரசத்துக்கு நல்ல ஒரு மணம் கிடைக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு, உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட இந்த டைமில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லைட்டாக நுரைச்சி லேசாக கொதிக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு மட்டும்தான் நம்ம விடணும். ஒரே ஒரு ரசம் மட்டும்தான் ஓரளவுக்கு கொதிக்க விடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம், மற்ற எல்லா ரசமே லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம்
நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். இதில் கடைசியாக உங்களுக்கு வேணுன்னா கூட மல்லித்தலை போட்டுக்கலாம். பட் நான் முதவே நிறைய போட்டதுனால கடைசியாக போடலை. போட்டு இறக்குனிங்கன்னா சாதத்தோட ரொம்ப ரொம்ப அருமையான இந்த பருப்பு ரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரே ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ரசம் வைக்கவே முடியாது. ஸோ எனக்குமே நிறைய அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.